நேற்று பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாட்டில் நடந்த நிலநடுக்கம் உலகத்தை புரட்டி போட்ட மாதிரி ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருக்குது. எல்லா மக்களும் தங்க வீடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தெருவில் நிற்கிற நிலைமை ஆகிப்போச்சு. என்னங்கிறது விரிவாக பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று திடீர்னு பிலிப்பைன்ஸ் நாட்டில் பயங்கரமான நிலநடுக்கம் வந்திருக்கு. மக்கள் யதார்த்தமாக இருக்கிற நேரத்துலலாம் நிலநடுக்கம் வரும், புயல் வரும், பூகம்பம் வரும். ஏன்னா இயற்கையை எப்போ என்ன நடக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. இயற்கையை யாரோட கண்ட்ரோல்லையும் கிடையாது. என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். நிலநடுக்கங்கிறது அதிகமாக ஜப்பானில் வரும். ஜப்பான் சரி, இந்தோனேஷியன் சரி, அந்த பக்கம் அதிகமாக வரும். இந்தியா அதிகபட்சம் எங்கள் உத்தரகாண்டில் வரும், மணிப்பூர் பக்கம் வரும், டெல்லி வரைக்கும் மேக்ஸிமம் ஓரளவுக்கு வரும். ஆனால் ரெக்டர் ரொம்ப அதிகமாக வராது, கம்மியாக தான் வரும். ஆனால் நேற்று நடந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் செபு அப்படிங்கிற ஒரு இடத்துல 6.9 ரெக்டர் அளவுக்கு பதிவாயிருக்கு நிலநடுக்கம். 6.9ங்கிறது பெரிய அளவுக்கு நிலநடுக்கம். சர்ச்சில் இருந்து எல்லாம் பில்டிங் உடைஞ்சு எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்போம். இது கிட்டத்தட்ட 69 பேர் இறந்து போயிருக்காங்க. இது பெரிய துயரமான சம்பவம். இயற்கைக்கு முன்னாடியே பாருங்க, 2025 ஸ்டார்டிங்லேருந்தே பெரிய பலத்த அடியாக வந்துட்டு இருக்கு, பூகம்பம் அதுக்கு இது அப்படின்னு. இது போக 69 பேர் இறந்தது போக இல்லாமல் பல பேர் சீரியஸ் கண்டிஷன்லையும் அடிபட்ட கண்டிஷன்லையும் ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி நியூஸில் வெளியாயிருக்கு. சிகிச்சை எடுக்கிறவங்க பல பேர் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. உயிர் போகுமா போகாதா அப்படின்னு சொல்லி பலி எண்ணிக்கை இன்னும் உயரும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான எல்லா நாட்டு தலைவர்களும் இதுக்கு இப்போ அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம வீடியோ மூலியமாக நம்மளும் அவங்களுக்கு இரங்கலை தெரிவிப்போம், எல்லாம் சேஃப்டியாக இருங்கன்னு சொல்லிக்குவோம். இந்தியா தரப்புலேருந்து நம்மளோட பிரதமர் அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. எந்த உதவினாலும் தயங்காமல் கேளுங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இந்தியா சைட்லேருந்து பேசியிருக்காங்க. எந்த நாட்டுக்கு பிரச்சனாலும் முதல்ல இந்தியா கண்டிப்பாக கை கொடுக்குறது எல்லாத்துக்குமே தெரியும். இது போக எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருக்க சொல்லி நம்மளும் கடவுளை வேண்டிக்குவோம். நம்மளும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்குவோம். அடுத்த ஒரு வைரலான நியூஸை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.